பாடம் 5, மார்க்கத்தை பரிகாசம் செய்வது மார்க்கத்தின் புனிதத்தை கெடுக்கிறது பற்றிய சட்டம். இது ஒரு குஃபுர். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, மார்க்கத்தை நிராகரிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் குஃபுர்களில் ஒன்று தான் மார்க்கத்தை கேலி செய்கிறது, மார்க்க அடையாளங்களை கேலி செய்வது. இது இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய ரித்தா, மதம் மாறுகிற குற்றத்தில் வரும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இந்த தலைப்பின் கீழே அதற்கான ஆதாரத்தை கொடுக்குறாங்க. சூரா தௌபா 9வது சூராவுடைய 65, 66. குல் அபி அல்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் லா தஅ்ததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். நபியே, அவரிடம் நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள், அல்லாஹ்வையும் அவனுடைய ஆயத்துகளையும் வசனங்களையும் அவனுடைய தூதரையுமா நீங்கள் பரிகசித்து கொண்டிருந்தீர்கள். முனாஃபிகளுடைய பண்பு அது. முனாஃபிகள் தான் அது செய்தாங்க. சஹாபாக்களை நோக்கி இது பேசவில்லை. முனாஃபிக்குகள் கூட இருந்துக்கிட்டு அல்லாஹ்வையும் நபியையும் அவருடைய ஆயத்துகளையும் கேலி செய்வாங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாசம், இதற்கு வீணான சாக்குப்போக்கு சொல்லாதீர்கள். செய்துட்டு சும்மா சொன்னேன், சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் காரணம் சொல்லாதீங்க. உங்களுடைய ஈமானுக்கு பின்னாடி நீங்கள் குஃபுருக்கு போய்விட்டீர்கள், குஃபுர் செய்து விட்டீர்கள், நிராகரித்து விட்டீர்கள். அதாவது ஈமான் கொண்ட பிறகு கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் குஃபுரில் விழுந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஆயத் அல்லாஹ்வை, அவருடைய தூதரை, அவருடைய ஆயத்துக்களை பரிகாசம் செய்வது குஃபுர் என்று தெளிவாக அறிவிக்கிறார். இந்த மூன்றில் ஒன்றை எவன் கேலி செய்கிறானோ அவன் மூன்றை பரிகசித்தவனாகவே கருதப்படுவான். அதாவது அல்லாஹ்வை இருக்கலாம், அல்ல அல்லாஹ்வை கேலி செய்யலை, அல்லாஹ்வுடைய நபியை கேலி செய்கிறான் ஒருத்தன் அப்படின்னாலும் சரி, அல்ல அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய நபியை கேலி செய்யலை, ஆனால் ஆயத்தில் உள்ளதை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேலி செய்கிறான்னு வைங்க, அதுவும் சரி. இந்த மூன்றுமே சமந்தான், குஃப்ரு தான். இல்லை நான் அல்லாஹ்வை கேலி செய்யலைன்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நபியை கேலி செய்தால் அவன் காஃபிர் தான். இல்லை நான் அல்லாஹ்வுடைய நபியும் கேலி செய்யலை, நான் அந்த ஆயத்தை அப்படி அதில் ஒரு இதை சொன்னேன், சும்மா கேலி செய்தேன், ஜோக் அடித்தேன், அது ஒரு ஜோக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே குஃப்ரில் தான் வரும். ஏனெனில் முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையுமே பரிகாசம் செய்தார்கள். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். முனாஃபிக்கள் அப்போ செய்து என்னென்னா ரசூலுல்லாவையும் அவங்களுடைய சஹாபாக்களையும் தான் கேலி செய்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அப்போ இறக்குறான். இந்த மூன்று விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. ரசூலுல்லாவையும் சஹாபாக்களை கேள்வி செய்தாலும் அல்லாஹ்வை கேலி செய்வதே அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேலி செய்வதாக அல்லாஹ் தஆலா இங்கே இணைத்துதான் சொல்கிறான். தௌஹீதை அலட்சியம் செய்து இறந்தவரிடம் பிரார்த்திப்பதை கௌரவமாக கருதக்கூடியவரிடம் தௌஹீதை ஏவி ஷிர்க்கை விட்டு தடுத்தால் அவர்கள் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். இதனாலேயே குர்ஆன் இப்படி சொல்லுகிறது பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வ இதா ரஅவுக யஸ்தஹிதுனக யத்தஹிதுனக இல்லா ஹுஸுவ அஹாதா அல்லதி பஅஸல்லாஹு ரசூலன் இன் காத லயுதில்லுனா அன் ஆலிஹத்தினா லௌலா அன் ஸபர்னா அலைஹா. நபியே, இவர்கள் உம்மை கண்டால் உங்களை பற்றி இவரையா அல்லாஹ் தூதராக அனுப்பி வைத்தான் என்று ஏளனமாக சொல்கிறார். கேவலமாக பேசுகிறது. அல்லாஹ்வுக்கு இவரை தவிர வேறு யாரும் கிடைக்கல, இவரையா அல்லாஹ் அனுப்பிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு பேசுகிறாங்க. நாம் உறுதியாக இல்லை என்றால் நம்முடைய தெய்வங்களை விட்டும் நம்மை இவர் வழிகெடுத்தே விடுவார் என்றும் சொல்லுகிறார்கள். நாம் ரொம்ப நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்கணும், இல்லாட்டி இவர் நம்மை வழிகெடுத்துருவார், அவர் பாதையில் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவுடைய 41, 42 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை ஷிர்க்கை விட்டு தடுக்கும்போது நபியவர்களை அவர்கள் பரிகாசம் செய்கிறாங்க. சரியா? நபிமார்கள் தௌஹீதின்பால் அழைப்பு விடுக்கும்போது அந்த நேரத்திலெல்லாம் முஷ்ரிக்குகள் அவர்களை மூடர்கள் என்றும் பைத்தியக்காரர்கள் என்றும் வழிகேடர்கள் என்றும் குறை கூறிக்கொண்டே தான் இருந்தார்கள். இதற்கு காரணம் அவருடைய உள்ளங்களில் ஷிர்க்கு பற்றி, ஷிர்க்கு மேலே மதிப்பு மரியாதையும் இருந்தது தான். ஷிர்க்கு அவ்வளோ நேசிக்கிறாங்க, அதை ரொம்ப மதிக்கிறாங்க. அதனால தான் ஷிர்க்கை கண்டிக்கக்கூடிய, ஷிர்க்கு எதிராக பேசக்கூடிய நபியை அவங்க இழிவுபடுத்த நினைக்கிறாங்க. இவ்வாறு இன்றும் அப்படிப்பட்டவர்கள் தௌஹீதின்பால் அழைக்கப்படும் போது அழைப்பவர்களை பரிகசிக்கிறார்கள். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? தாயிகளை கேலி செய்கிறாங்க. தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய தாயை முஷ்ரிக்க ஷிர்க்கு கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கேலி செய்கிறார்கள்.
وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நேசிப்பது போல தாங்கள் வணங்கக்கூடிய இணை வைக்கக்கூடியவற்றை ஏற்படுத்தி அவற்றை அல்லாஹ்வை நேசிப்பதை போல நேசிக்கிறார்கள். சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 167 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நேசிப்பது போல அவனுடைய படைப்புகளை நேசிக்கக்கூடியவன் ஒரு முஷ்ரிக்கு தான். ஷேக் ஃபௌசான் சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே நாம் அல்லாஹ்வுக்காக நேசிப்பதற்கும் அல்லாஹ்வோடு சேர்த்து நேசிப்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அல்லாஹ்வுக்காக நேசிப்பதுனா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் யாரை நேசிப்பானோ அவங்கள அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துப்படி அவங்க நடக்கிறாங்க, ஆகவே அவங்கள நமக்கு பிடிக்கும்னு நேசிக்கிறது. இது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது இல்லை, அல்லாஹ்வை நேசிப்பதை போல நேசிக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்கிறது போல அல்லாஹ்வுடைய படைப்புகளை நேசிக்கிறது. இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுக்காக நேசிப்பதும் அல்லாஹ்வோடு சேர்த்து மற்றதை நேசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது எப்படி? அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறது போல அவங்க நேசிப்போம், மற்ற அல்லாஹ்வோட படைப்புல நேசிக்கிறது. கபறுகளை சிலைகளாக ஆக்கி கொண்டிருப்பவர்கள் தௌஹீதையும் அல்லாஹ்வை வணங்குவதையும் பரிகசிக்கிறார்கள். அவர்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக அவர்கள் ஆக்கி கொண்டோரை அல்லாஹ்விடம் மேலானவர்களாக கண்ணியப்படுத்துகிறாங்க. சிபாரிசு தான் செய்கிறதா அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போல அவங்களை கண்ணியப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வை கொண்டு துணிந்து பொய் சத்தியம் செய்யும் இவர்கள் தம் ஷேக்குகளை கொண்டு பொய்யாக வேணும் சத்தியம் செய்ய அஞ்சுகிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய் சத்தியம் செய்திருவாங்க, ஆனால் தாங்க மதிக்கூடிய ஷேக்குகள், பீர், கபரில் அடங்கிக்கூடிய அவுலியா, இவங்க பேரில் அவங்க சத்தியம் செய்கிறதுல எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா தம் ஷேக்குகளை கொண்டு பொய்யாக கூட சத்தியம் செய்ய அஞ்சுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை கொண்டு துணிந்து பொய் சத்தியம் செய்கிறாங்க. சரியா பாருங்க, இவர்கள் தம் ஷேக்குகளை கொண்டு பொய்யாக வேணும் சத்தியம் செய்ய அஞ்சுகிறார்கள். இன்றும் பலர் தமது ஷேக்குமார்களை கொண்டு அவரது கபரடியிலோ அல்லது வேறு இடங்களில் உதவி தேடுகிறார்கள். மஸ்ஜிதில் சகர் நேரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வோட பிரார்த்திப்பதை விட பயன் தர வல்லது என்ன நம்புகிறார்கள். என்ன அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறது. தங்களது தரீக்காவை விட்டு தௌஹீதின் பால் செல்லக்கூடியவர் பரிகாசம் செய்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்லக்கூடியது தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அவர்கள் பெரும்பாலும் மஸ்ஜிதிலே நாசமாக்கிவிட்டு கபர்ஸ்தானில் உயிர்ப்பிக்கிறார்கள். கபர்ஸ்தானங்களில் நிறைய சடங்குகள் அது இதுன்னு செய்கிறாங்க, ஃபாத்தியா ஓதுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, பிதஅத்துகள் செய்கிறாங்க, ஷிர்க்லையும் செய்கிறாங்க, ஷிர்கான காரியங்களையும் செய்கிறாங்க. ஷிர்கின் மீது இவர்கள் கொண்டுள்ள மரியாதையால் அல்லாஹ்வை அவனது வேத வசனங்களை அவனது தூதை பரிகாசிப்பதை தவிர வேறு என்ன இது அப்படின்னு இப்னு தைமியா சொல்கிறத ஷேக் ஃபௌசான் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. இது பெரும்பாலும் இன்று கபரு வணங்கிகளிடம் காணப்படுகிற விஷயந்தான். பரிகாசம் 2 வகைப்படும். ஒன்று வெளிப்படையாக பரிகாசம் செய்கிறது. சூரத் தௌபால் அல்லாஹ் சொல்கிற மாதிரி முனாஃபிகள் செய்த பரிகாசம். அந்த ஆயத்தில், தௌபாவுடைய ஆயத்தில் அது இறங்க காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, இருந்தவர்கள் செய்தது போன்ற காரியத்தை செய்கிறது. வெளிப்படையாக அல்லாஹ்வையும் நபியையும் ஆயத்துகளையும் கேலி செய்கிறது. இதை ஓதி தருகின்ற இவர்களை விட வயிறு வளர்ப்பவர்கள் பொய்யர்கள் கோழைகள் யாரும் இல்லை என்று அவர்கள் நபி அவர்களையும் நபித்தோழனையும் பார்த்து சொன்னார்கள். சஹாபாக்களை ரசூலுல்லாவையும் அவங்க இப்படி இழிவுபடுத்துனாங்க. எப்படி? இந்த குர்ஆனை ஓதுறாங்களே இவங்களை விட வயிறு வளர்க்குறவங்க யாரும் இல்லை, இவங்களாம் பிழைப்புவாதிகள், பொய்யர்கள், கோழைகள் அப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் அதே பாணியில் பரிகாசம் செய்பவர்களை காணலாம். 5வது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், அதாவது புதுசாக ஒரு மதுஹபை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. நன்மையை தீமை தடுக்கக்கூடியவர்களை கண்ட பரிகாசின் துணியில் தீன்தாரிகள் இவங்கெல்லாம் வராங்க, வந்துட்டாங்க அப்படி பேச. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெளிப்படை பரிகாசம் செய்யறதுல வரும். 2வது மறைமுகமாக பரிகாசம் செய்வது. இது நிறைய நடக்கிறது. எப்படி? கண்களால் சாடை செய்கிறது, கேலி செய்கிற ஒரு நோக்கத்தோடு, கெட்ட எண்ணத்தோடு, வன்மத்தோடு, அப்படி சொல்லிட்டான் பெரிய இவன் வந்துட்டான் எனக்கு தெரியாததா அப்படின்னு. ஆனால் அது வந்து வெளிப்படை வாய்த்தரன்னு சொல்லாமல் அப்படின்னு காட்டுறது, சாடை செய்கிறது, நாக்கை நீட்டி பரிகாசம் செய்கிறது அப்படின்னு பண்ணுறது. மார்க்க விஷயங்களை பெரிய அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. கையால் சரியாக என்ன செய்கை செய்கிறது, இஷாரா செய்கிறது. இது மாதிரி பல மாதிரி கேலியை மார்க்க விஷயத்தில் நடக்குது. அப்போது அது இந்த மாதிரி பரிகாசம் செய்கிறது. இஸ்லாம் இந்த நூற்றாண்டிற்கு பொருந்தாத மார்க்கம், அது
அது அந்த காலத்துக்கு ஓகே, இந்த காலத்துக்கு செட் ஆகாது. அது அல்லாஹ்வுடைய குற்றவியல் சட்டங்கள். சரியா? பாவங்களுக்கான திருட்டு, கொலை, விபச்சாரம், இதுக்கான தண்டனைகள், இதையெல்லாம் காட்டுமிராண்டித்தனம்னு பேசுறது, அல்லது இது பெண்களை கொடுமைப்படுத்துகிறதா இஸ்லாமை வர்ணிக்கிறது, இப்படி பல விஷயங்கள். இது எல்லாமே கேலி செய்வதிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய புனிதத்தை சீரழிக்கிறதுலே வரும். இது எல்லாமே வழிகேடும் பாவங்களும் குஃப்ருமாக இருக்குது அப்படிங்கிறத ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இந்த பாடத்தில் நமக்கு உணர்த்துறாங்க.